இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ஜெனரேஷனுக்கு வந்து அறிவியல் நம்புவீங்களா இல்ல அது வந்து ஜாதகத்தை நம்புவீங்களா? ஜாதகத்துக்கு மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அறிவியல் தான் நம்புறேன். அறிவியல் எல்லாம் நம்புறது இல்லப்பா, ஜாதகம் ஒண்ணுதான் நான் நம்புறது. ஒன்று ரெண்டு சாமியெல்லாம் நம்ப மாட்டேன். அத்தா சமயபுரத்து தாத்தா கடப்பாஞ்சா மதுரை வீரா வேம்படியா மகாமணி பிள்ளையார் சிவனு செல்லாயி முருகன் ஐயப்பன் தங்கனி தச்சமணி மாதிரி பெரியண்ணா பெரிய காண்டி அம்மாச்சிம்மை சூரிய பகவான் எசப்பா அல்லா எல்லா சாமியும் நான் வேண்டும். அஸ்ட்ராலஜிங்கிறது எப்படி இருந்தது என்னங்கிறது நமக்கு யாரும் தெரிய போறது இல்லை. முன்னாடி சொல்லி வச்சிருக்காங்க, அதை பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். பட் அறிவியல் தான் எல்லாத்துக்கும் இனிமே வரப்போறதுக்கும் சரி வந்ததுக்குமே முக்கியமான காரணம் வந்து சயின்ஸ் தான். ஏதோ ஒரு கல்யாண பொருத்தம் பாக்குறாங்களா, ஜாதகம் பாக்குறாங்க. அதுவே அப்படி பார்த்தாலே நம்ம ஜாதக பொருத்தம் பார்த்து வச்சுதான் கல்யாணம் பண்றாங்க. அப்படி பார்த்தா கோர்ட்ல வரிசையா நிக்கிறாங்க டைவர்ஸுக்கு. அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அப்ப ஜாதகம் பொய்யா, அப்போ இது பொய்யா, இது உண்மை. அப்ப அவர் சொன்னாரு இந்த ஜாதகத்துல வந்து இப்போ 10 பொருத்தம் கரெக்டா இருக்கு, அவங்க நல்லபடியா வாழ்வாங்க, நல்லபடியா வாழல. அப்ப இது பொய்யா உண்மையா? அது தெரிஞ்சுக்கணும்லப்பா. நம்மளோட இது அதுதான் மூட நம்பிக்கை தான். அது நம்ம வாழ்றங்கிற வாழ்க்கை வந்து நம்ம கையில தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து நம்ம நம்ப கூடாது. ஓரளவு நம்பலாம், அவ்வளவுதான். ஏதோ ஒரு திருப்தி பாக்குறோமா, ஏதோ பொண்ணு பொருத்தம் நல்லா இருக்கு, அவ்வளவுதான். அதோட விட்டுருங்க. அதை போய் உள்ள ஃபுல்லா ஆராய்ஞ்சு போயிட்டு நம்ம போய் அப்ப நம்ம பொழப்புக்கு எடுத்துக்கிட்டு அதுவே பாதி மனவியாதி வந்துடும். இதுல இருந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை வந்து சரி கூட பண்ண தேவையில்ல, சரியா? அது சரி செய்யறதுக்கு ஒரு வழிவகுத்தா கூட போதும், சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கான்ஃபிடென்ட் வச்சு இந்த சாமி ஜாதகம்லாம் நம்பினேன். இப்போ வந்து எனக்கு அது பிடிக்கல, நம்பிக்கை இல்லை. அப்படின்றப்ப வந்து நான் ஜாதகத்தையும் நம்ப மாட்டேன். ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா சில பேர் கரெக்டாக பார்த்து சொல்கிறவங்களும் இருப்பாங்க. நிறைய பேர் ஃபேக்காக சொல்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ எது உண்மை எது பொய்ங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ சயின்ஸ்னா அது வந்து கண்டிப்பாக ட்ரூ தான். ஏதாவது ஒரு சயின்ஸில் ரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து பொய்ங்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது எப்பயுமே அது உண்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் நம்புறது சயின்ஸை தான் நம்புறேன். அறிவியல் தான். ஆமா, அதெல்லாம் மூட நம்பிக்கை. ஜோசியம் அதெல்லாம் ஜாதகம் பொய் பிறட்டு நிறைய நடக்குது. நல்ல நேரம் இருந்தா நல்லதுதான். அறிவியல் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ விதி, அதுதான். அது நல்லதாவே நடக்கும். அவ்வளவுதான். உங்களுக்கு அது சுத்தமா நம்பிக்கை இல்ல ஜாதகத்து? ஜாதகங்க அதெல்லாம் ஒரு இதுதான். அது ஒன்றும் பெரிய இது பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பிறந்த நேரத்துல எல்லா குழந்தைகளும் பிறந்திருக்கும். ஒரு ரஜினிகாந்த் தான் வர முடிஞ்சது. ஆனா எல்லா அதே நேரத்துல அதே செகண்ட்ல பிறந்த எல்லா குழந்தைகளும் ரஜினிகாந்த் ஆனாரா இல்ல. அதனாலதான் அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு செலிப்ரேஷனுக்காண்டி அந்த கடவுள் அந்த சாமி ஃபெஸ்டிவல் அதெல்லாம். பட் சயின்ஸுங்கிறது தான் ரியல். இனிமே வருங்காலத்திற்கு இப்போ உள்ள காலத்துக்கும் சயின்ஸ் இல்லாம எதுவுமே கிடையாது. யாரையும் நம்ப மாட்டேன். இப்ப நீங்க ஜாதகம் பார்க்க மாட்டீங்களா? நான் ஜாதகமே பார்க்கவே மாட்டேன். எந்த மனிதனையும் நம்புறது இல்லை. மூட நம்பிக்கைன்னு தான் சொல்லுவோம். சயின்ஸ்ல தான் எல்லாமே இயங்குது. எல்லாமே கண்டிப்பா நான் பெரும்பாலும் சயின்ஸை தான் நம்புவேன். என்ன உழைப்பு அறிவியல் தான். இப்போ நிறைய பேர் வந்து ஜாதகத்தை நம்பி நல்ல நேரம் கெட்ட நேரம், ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு சின்ன ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்றவங்க கூட நல்ல நேரம் பார்த்துட்டு போறாங்க, நல்ல நேரம் குறிக்கிறாங்க. ஸோ அதை பத்தி எப்படி இருக்கீங்க? சாமி எல்லாம் என்ன இருக்கீங்க? ஜாதகம் சாமி எல்லாம் அதுல தானே வருது. சாமிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை. அதாவது முன்னாடி எப்படி இருந்ததுன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்காண்டி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத இது பண்றதுதான் சாமி. அது ஒரு இது. பட் ஆனா வந்து அது இதாங்கிறது கிடையாது. பட் அது வந்துன்னா ஒரு செலிப்ரேஷன், மற்றபடி இதுக்கெல்லாம் வந்து சாமி மற்றபடி இதுங்கிறது ஓகே, ஒரு பயமுறுத்துறதுக்காக இருக்கட்டும், ஒரு இப்படி இருந்தாதான் கரெக்ட் அப்படிங்கறது சொல்றதுக்காண்டி இங்க சாமிங்கிற ஒரு இருந்தது. பட் சயின்ஸுக்கு அதுவே நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம என்ஜாய் பண்றதுக்காண்டி ஒரு வாழ்க்கை முறை, மற்றபடி சந்தோஷத்தோட இது பண்றது ஒரு ஃபெஸ்டிவல், அதுக்கெல்லாம் வந்து ஓகே. பட் சயின்ஸுங்கிறது தான் ரியல். சயின்ஸ் தான் என்னைக்குமே. நாளடைவில் என்னதான் இருந்தாலும் அப்டேஷன்கள் நிறைய வர்றதுக்கு ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது சயின்ஸ் தான் எல்லாமே. சயின்ஸ் இல்லாம உலகம் கிடையாது. சயின்ஸ் தான் இனிமே. ஜாதகத்தை நம்புறது வேஸ்ட் தான். ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்தை நம்புறாங்க, நம்பாம இருக்காங்க. அது முக்கியம். நம்ம நம்பி ஒரு உயிரை போயிடுச்சு, அந்த ஜாதகத்தை எதுக்கு நம்பிட்டு நம்ம சயின்ஸை தான் நம்புவோம். எப்படி சொல்றீங்க? ஏன்னா சயின்ஸ் தான் அடுத்தடுத்து என்ன நடக்கும் போது நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. அதோட வெளிப்பாடு தான் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா வந்துட்டு இருக்குது. அதை பத்தி தான் இப்ப எக்ஸாம்பிளா எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், இன்டர்நெட்னு வர போய் தான் புது கண்டுபிடிப்பு தான். அதனாலதான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுருக்கு. கூகுள் இருக்கும்போது நிறைய ரிசர்ச் நிறைய நம்ம சர்ச் பண்ண முடியுது, நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு போகுது. ஏன்னா அறிவியலோட இதுதான் இனிமே எல்லாமே. இப்போ உள்ள பெரியவங்க எல்லாம் இன்னமும் நம்புறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எப்படின்னா, அதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கும் பெரியவங்க இருந்திருப்பாங்க. அது அப்படியே வழி கொண்டு வரவும் அவங்க வந்து மைண்ட் செட் ஆச்சு அப்படியே இதுதான் அப்படின்ட்டு. ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது ப்ரோ, ஏத்துக்கவே முடியல. இப்ப ஜாதகத்தை சாமி நம்புறவங்கள நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது ஒரு நம்ப வேண்டாங்கிறது தான் என்னோட இது. பட் கொஞ்சம் வந்து நம்மளோட
ஒய்ஃபா இருக்கட்டும், நம்ம சுத்தி உள்ளவங்களுக்கும் அவங்களுக்கு அது மேல ஒரு பிலீவ் இருக்கலாம். அதனால அதை இது பண்ணாங்க, ரைட், ஓகே, அதையும் இது பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளவுதான் ஒழிய அது முழுசா அதை நம்பிக்கிட்டு நீங்க இருந்தா நம்ம பின்னாடி தான் போகணும், ஃபார்வர்டா இருக்க முடியாது. ஜாதகம் வந்து ஒரு மூட நம்பிக்கை அது, அவ்வளவுதான். சயின்ஸை தான் நம்புறீங்க. சயின்ஸ் தான் நம்புவோம். சயின்ஸ் இருந்தாதான் இன்னைக்கு உலகமே இயங்கிட்டு இருக்கு, சயின்ஸ்ல தான். அப்படிங்கிறப்ப நம்ம ஜாதகத்துல வந்து இயங்கவே இல்லையே. ஜாதகத்துல வந்து இப்ப நம்ம ராசி பலனே வந்து நாங்க ஒரு அளவு தான் பார்ப்போம். அதையே நம்ம நம்பிட்டு இன்னைக்கு ராசி பலனே எடுத்துக்காங்க. ராசி பலன்ல வந்து இன்னைக்கு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னா இன்னைக்கு வீட்டுல உட்காந்தோம்னா அவரு வந்து காசு கொடுக்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம போய் உழைச்சாதான் அதுக்கு பணம் கொடுக்க, நம்ம உழைச்சாதான் பணம் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம உழைப்பதான் நம்ப முடியும் போது ஜாதகத்தை நம்ப முடியாது. ஜாதகங்கிறது ஒரு திருப்திக்கு பார்க்கலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும்.